Hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய யோனோ SBI ATM கார்டு அதாவது டெபிட் கார்டோட பின்னை நம்ம எப்படி ரீசெட் பண்றது அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படினா உங்களுடைய யோனோ SBI ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து யோனோ SBI ஆப் வந்து ஓபன் பண்ணிட்டேன். இப்போ யோனோ SBI ஆப் ஓபன் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எம்பினை என்டர் பண்ணி நீங்க வந்து லாகின் பண்ணி உள்ள போற மாதிரி இருக்கும். எம்பினோ அல்லது உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி நீங்க லாகின் பண்ணி உள்ள போயிடுங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய எம்பினை வந்து என்டர் பண்ணி முடிச்சிட்டேன். என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்னுடைய யோனோ SBI ஆப் வந்து லாகின் வந்தாகுது. இப்போ யோனோ SBI ஆப்பை நீங்க லாகின் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பேஜ்லயே வந்து பாருங்க உங்களுக்கு கார்ட்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. கார்ட்ஸ், இந்த கார்ட்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்ப நான் கார்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க மை கார்ட்ஸ் அப்படின்ற பேஜ்ல மை டெபிட் கார்ட்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. மை டெபிட் கார்ட்ஸ் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். மை டெபிட் கார்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. மை டெபிட் கார்ட்ஸை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு மை டெபிட் கார்டு சொல்லிட்டு உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் செலக்ட் ஆயிருக்கும். இப்போ இதுல வந்து பாருங்க இப்போ நீங்க இதுல இருந்து 2-3 யோனோ SBI அக்கௌண்ட் யூஸ் பண்ணி அப்படின்னா எந்த அக்கௌண்ட்கான ATM கார்டுக்கான பின் நம்பரை செட் பண்ணுமோ அந்த அக்கௌண்ட்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிட்ட பிறகு அந்த கார்டு வந்து இருக்கும். அந்த கார்டு சரியானு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பாருங்க உங்களுக்கு செட் அண்ட் ரீசெட் ATM பின் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். மை டெபிட் கார்டு சொல்லிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க செட் அண்ட் ரீசெட் ATM பின் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து உங்களுடைய கார்டு நம்பர் இருக்கும். லாஸ்ட் 4 டிஜிட் கொடுத்திருப்பாங்க. சரியான பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சரின்ற பட்சத்துல இதுல வந்து இப்போ நீங்க புதுசா செட் பண்ணக்கூடிய அந்த பின்னை என்டர் பண்ணிக்கோங்க 4 டிஜிட்ல. இப்போ ரெண்டு இடத்துலயும் சேம் அதே மாதிரி 4 டிஜிட் பின் என்டர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்லயும் கீழே கன்ஃபார்ம் பண்றதுக்கு அதே பின் என்டர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா இதுல என்டர் OTP சொல்லிட்டு வரும். நீங்க வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்டோட ரெஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பருக்கு OTP வந்து வரும். அந்த OTP வந்து அதுல நீங்க சரியா பார்த்து என்டர் வந்து பண்ணணும். இப்போ எனக்கு வந்து OTP வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ ஹோம் பட்டன் கிளிக் பண்ணி பேக் வந்துட்ட பிறகு உங்களுடைய மெசேஜ் ஆப் ஓபன் பண்ணுங்க. மெசேஜ் ஆப் ஓபன் பண்ணி அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த மெசேஜ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த OTP வந்து இருக்கும். அந்த OTP நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்க காப்பி பண்ணிக்கலாம் இல்ல நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து OTP நோட் பண்ணிட்ட பிறகு நான் மறுபடியும் யோனோ SBI அப்படின்ற இந்த ஆப்க்குள்ளே வந்துடுறேன். இந்த ஆப்க்குள்ள வந்துட்ட பிறகு இப்போ அந்த இடத்துல வந்து என்னுடைய OTP வந்து நான் என்டர் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க வந்து உங்களுக்கான OTP வந்து அந்த இடத்துல நீங்க சரியா என்டர் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து எனக்கான OTP என்டர் பண்ணி முடிச்சிட்டேன். என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ கீழே பாட்டம்ல உங்களுக்கு சப்மிட் சொல்லிட்டு இருக்கும். சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. சப்மிட் வந்து நான் கிளிக் பண்றேன். இப்போ நீங்க சப்மிட் கிளிக் பண்ணி அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய ATM டெபிட் கார்டுக்கான அந்த பின் வந்து செட் ஆயிடும். இதுக்கப்புறம் நீங்க இந்த பின்னை பயன்படுத்தி நீங்க வந்து டெபிட் வந்து பண்ணிக்கலாம் மணியை. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல தான் வந்து நம்மளுடைய ATM கார்டுக்கான பின்னை ரீசெட் வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.